அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆடி 18 வந்திருக்கிறது. ஆடி 18 பற்றி தான் ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பக்தி இன்ஃபினிட்டியில் ஆடிப்பெருக்கு பற்றி நிறைய பேசிட்டோம். வழிபாட்டு முறைகள்லாம் நிறைய பேசியிருக்கோம். இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஆடி 18 பற்றி ஒரு சில விஷயங்கள் வேறு சேனலில் பேச முடியாத விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும். ஏன்னா நம்ம சேனல் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கருத்தை என்ன வேணாலும் இதில் சொல்லலாம். ஏன்னா மற்ற இடங்களில் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஆடி 18 அப்படின்னு வரும்போது ஆடிப்பெருக்கு, ஆடி பெருகி வருவது. எல்லா இடத்துலையுமே நதிகளில் வழிபாடு சிறப்பு. நீர் வரத்து, ஆடி மாதம் புது வெள்ளம் புகுந்து வந்து ஆடி மாதம் எல்லாரும் சந்தோஷமாக போய் நதியில் நீராடி, புண்ணிய அந்த நதிகளில் நீராடி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பது. நீங்கள் இந்த பொன்னியின் செல்வம் படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனே பாருங்கள். வந்தியத்தேவனுக்கு ஒரு ஆடி 18 அன்னைக்கு தான் வச்சிருப்பார். ஆடி 18 அந்த பெண்கள் எல்லாம் ஆற்றங்கரையில் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் நம்மால் வந்துக்கிட்டு இருப்பார், குதிரை ஏறி வந்தியத்தேவன் வந்துக்கிட்டு இருப்பார். அப்போது இவங்கெல்லாம் அந்த ஆடி 18 அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும். எல்லாம் மங்களகரகமான நிகழ்ச்சியோடு ஆரம்பிச்சிருப்பார். அதை பாருங்கள், எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார். இந்த கதையை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? ஏன்னா பொன்னியின் செல்வனுடைய வரலாறு மிகப்பெரியது. ராஜராஜ சோழனை பற்றி சொல்ல போகிறோம். எங்கேருந்து சொல்ல போகிறோம்? முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். சில பேர்த்துக்கு ஆரம்பிக்க தெரியும், முடிக்க தெரியாது. சில பேர்த்துக்கு நல்லா முடிப்பாங்க, ஆரம்பிக்கிறது தெரியாது. சில சினிமாக்களே எங்கேருந்து ஆரம்பிப்பது, எங்க முடிக்கணும்னு தெரியாது. இந்த பேச்சாளர்கள்லாம் ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஆரம்பிப்பாங்க, முடிக்கும் போது எங்க முடிக்கணும்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் போர் அடிச்சிருவாங்க. அதான் சில நேரங்களில் ஆரம்பிக்கிறது எங்க இருக்குன்னு தெரியாம தட்டு தடுமாறி ஆரம்பிச்சு கொண்டு போய் முடிக்கிறவங்களும் உண்டு. அந்த மாதிரி பொன்னியின் செல்வன் மிக நேர்த்தியாக ஆடி 18 அன்னைக்கு இதை ஆரம்பிச்சிருக்கார். வந்தியத்தேவன் ஆடி 18 அன்னைக்கு தான் அந்த நதிக்கரைக்கு வந்தார் அப்படிங்கிறது கல்கி அவர்களுடைய விஷயம்தான். ஸோ அதிலிருந்து தான் அவர் அதை ஆரம்பிக்கிறார். அப்போ இப்போ ஆடி 18 அப்படித்தான் இருக்கா அப்படின்னா, ஆடி பெருக்கு வெள்ளம் வந்து விட்டதா அப்படின்னா வெள்ளம் ஒன்றும் வரல. இது வரைக்கும் வரல. வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வரல. வெள்ளிக்கிழமை வரைக்குமே வர காணும். அதுக்கு மேலே வந்தால் சந்தோஷம், வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளும் மற்றவங்கள மாதிரியே போய் நின்று ஆற்று பார்த்துன்னு கும்பிட்டு வந்துட வேண்டியதான். ஒவ்வொரு வருடமும் மேட்டூர் அணை திறந்து இந்த நேரம் காவிரியில் நீர் போயிட்டு இருக்கோம். இப்போ திருச்சியெல்லாம் போய் பார்த்தா ஒரே என்னப்பா ஒன்றையுமே காணும், வெறும் பொட்டல் காடாக கிடக்குது. திருமண பக்கம் இந்த பக்கம் திரும்பினாலும் சோனு மலை அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் திரும்பினாலும் பொட்டல் காடு, இந்த பக்கம் திரும்பினாலும் பொட்டல் காடு, முன்னாடி பார்த்தாலும் பொட்டல் காடு. சரின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன், அங்கே பார்த்தாலும் பொட்டல் காடு அப்படி கிடக்குது. அதனால தமிழ்நாடா கர்நாடகாவான்னு நீங்கள் சண்டை போடலாம் விட்டுட்டு, தயவு செஞ்சு நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த காற்று, இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாம் எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லை, எந்த மாநிலத்துக்கும் சொந்தமில்லை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருங்க. இதெல்லாம் உலகத்திற்கு பொதுவானதுப்பா. அது மேலே யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, யாரும் அதை ஆக்கிரமிக்கவே கூடாது. அது உலகத்துக்கு பொதுவானது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். நதிநீர் மேலாண்மை ராஜராஜ சோழனிடம் போய் கற்றுக்கொள்ளுங்கள். நதிநீர் மேலாண்மையை பற்றி ராஜராஜ சோழன் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஏரியாவை தூர்வாருங்க. நீங்க கர்நாடகாவோடய சண்டை போடுறீங்களே, நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் கொஞ்சம் தூர்வாருங்கன்னா அங்க இருக்கிற மண் எடுத்து வித்துறது இல்ல, தூர்வாரி தண்ணி வர மாதிரி சேகரிச்சு வைங்க. அதுல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றுங்க. எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து செய்யுங்களா. அனைத்து கட்சி கூட்டம்லாம் போடுறீங்கல்ல, இந்த எல்லாம் வாங்க வாங்க வாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் போடுறது எதுக்குன்னா, இந்த சின்ன சின்ன கட்சியெல்லாம் நாங்களும் கட்சி தாங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போவாங்க. இப்போ எல்லாம் போய் அங்கே என்ன பேசுவீங்க? கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேங்குது, என்னங்க பண்ணலாம்? நம்ம கேஸ் போடலாம். ஓகே, பல வருஷமாக போடுறீங்க. எம்ஜிஆர் காலத்தில் போட்டாங்க, கலைஞர் காலத்தில் போட்டாங்க, ஜெயலலிதா காலத்தில் போட்டாங்க, ஸ்டாலின் ஐயா காலத்தில் போட்டாங்க, இப்போ விஜய் வந்துட்டாரு, எடப்பாடி அதுக்காக பேச்சுவார்த்தை எல்லாரும் நடத்திட்டீங்க. இதில் யாரும் பாக்கி கிடையாது. அதுக்காக நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது என்னங்க பண்ண முடியும்? அப்படி இல்லை விஷயம். நம்ம ஏன் அவங்ககிட்டயே போராடிக்கிட்டு இருக்கணும்? நம்ம ஊர்லேயும் மழை பெய்யுது இல்லை, எவ்வளோ மழை பெய்யுது, நல்லா தான் மழை பெய்யுது. இந்த மழை பெய்ந்த நீரெல்லாம் எங்கே போகிறது? அந்த நீரை எல்லாம் சேமிப்பதற்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும்? நீங்கள் திட்டங்களில் மட்டுமே காட்டாமல் ப்ராக்டிக்கலாக காட்டுங்க. ப்ராக்டிக்கலாக அங்கே அந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு உண்டான வழிகள் அதை உருவாக்குங்க. எல்லா கட்சியிலையும் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. பொதுமக்களோட சேர்ந்து வாங்க. எல்லா கட்சிக்காரன் அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்றா போட்டு இந்த ஏரியை தூர் வாடுறோம், எல்லாரும் ஒன்றா வாங்க. ஜேசிபி வச்சிருங்க, ஜேசிபி எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு இயந்திரம் வச்சிருக்கிறாங்க, கேட்டால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆளுக்கு 1 மணி நேரம் ஓட்டி கொடுங்கப்பா அப்படின்னா ஓட்டி கொடுத்துட போறாங்க. அந்த மாதிரி ஏரி, குளம், இந்த மாதிரி நீர் ஓடைகள், பாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆக்கிரமிப்புல இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்துருங்க.
எடுத்து நாடு உருப்படுறதுக்கு நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததி. இன்னைக்கு காவிரியில் தண்ணி வரலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு பேச வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். தண்ணீரை சேமித்து வைக்காத எந்த நாடும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. எவ்வளோ நாடுகள் இன்னைக்கு தண்ணியில் வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். அதுக்கு தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஆடிப்பெருக்கில் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நதியில் போய் நீராடி விட்டு சுமங்கலி பெண்களாக இருந்தால் அங்கே தாலி மாற்றி கொள்ளலாம். கணவன் அவர்களுக்கு தாலி மாற்றி கட்டி விடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான திங்கட்கிழமை அன்னைக்கு தான் ஆடிப்பெருக்கு வருகிறது. ஸோ அது பஞ்சமி திதியோடு அதில் உத்திரட்டாய நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகிறது. வீட்டில் இல்லைங்க எனக்கு நதி இருக்குதுங்க, அந்த நதியிலே தண்ணி வரலைங்க, நான் இருக்கிற இடத்துல நதியே இல்லைங்க, சரிங்க நான் சிங்கப்பூரில் இருக்கிறேங்க, மலேசியாவில் இருக்கிறேங்க, நான் எந்த நதிங்க போய் தேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துங்க, ஒரு துளசி எடுத்து அதில் போட்டு நல்லபடியாக போய் எம்பெருமான்ட்ட வச்சு சாயம் படுத்திட்டு வச்சு வணங்கிட்டு உங்களுடைய மாமியார் தாயார் வயதுக்கு மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பக்தி இன்ஃபினிட்டிலே சொல்லியிருக்கிறோம். கணவன் வெளிநாட்டில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கணவனின் அக்கா தங்கை அவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள தாலி சரட்டை மாற்றி கட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். கணவர் நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டுமென வேண்டுங்கள். அதான் விஷயம். கணவன் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவன் நல்லா இல்லைன்னா ஆண்மகன் இல்லாத குடும்பம் நிறைய குடும்பங்கள் சிரமப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், சிரமப்படக்கூடிய குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவர் இருக்க மாட்டார். குடும்ப தலைவன் அப்படிங்கிற அந்த தலைவனுக்கு உண்டான தகுதியோடு இருக்க வேண்டும், மதிக்கத்தக்க இடத்தில் இருக்க வேண்டும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப முக்கியம் பெண்கள் தன் கணவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும். ஆண் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த பெண் மகிழ்ச்சியாக இருப்பால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என வேண்டிக் கொள்வதற்குத்தான் இந்த ஆடிப்பெருக்கு விழாவே. நம்ம எல்லாரும் சிறு தெய்வங்கள் குரு தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் போய் வணங்கிட்டு இருக்கிறோம். அதில் நான் என்னுடைய நண்பர் முனியப்பன் சின்ன வயசில் நம்ம கருச்சடையாவோட காட்டில் இருந்தோம், குத்தகைக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம். அங்கே தான் அவர் இருந்தார். முனியப்பன் அங்கே தான் இருக்கிறாரு. நண்பர்கள்லாம் இப்போ கிடையாது, பெருசாக யாரும் நட்பு ஓட்டம்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனால் எனக்கு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க கூட தான் நான் பேசுவேன், சுற்றுவேன். அப்புறம் மற்றவங்களாம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நெருங்கின நண்பர்கள் அப்படின்னா எனக்கு விஜயானந்தும் சுதாகரும் தான். அப்படி நாங்கள் எல்லாம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இங்கே வந்துடுவோம். நம்ம காடு தனியாக இருக்கும். அங்கே யாரும் பக்கத்தில் கூப்பிட்டா கூட ஓடி வர்றதுக்குன்னு அங்கே ஆள் கிடையாது. அந்த மாதிரி தனியாக ஒரு காடு அங்கே தான் இருந்தேன். அப்போ தனியாக இருப்போம் இல்லையா, ஒரு பயமாக இருக்கும்ல. நான் போய் முனியப்பனுக்கு ஃப்ரெண்டாக போய் பேசி பழகிட்டேன். கரைச்சிட்டி சொல்லுவார் அடிக்கடி, முனியப்பன்ட்ட போய் சொல்கிறா போடா அப்படிம்பார். அப்புறம் அது அப்படியே பழகி ஃபஸ்ட் மார்க் எடுத்தோம்னா போய் அவர்கிட்ட தான் போய் சொல்கிறது, உனக்கு தெரியுமா நான் இன்னைக்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டேன், உனக்கு தெரியுமா இன்றைக்கி எங்கள் வாத்தியார் வரவே இல்லை, உனக்கு தெரியுமா நான் ஹோம்ஒர்க் பண்ணேன்னு அடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறது. காலையில் போய் பயபக்தியாக 2 சாமி போடுறது. என்னென்னு நான் வேறு 2 செய்யல் எழுதாம முட்டேன், இன்றைக்கி போய் தமிழ் வாத்தியார் நம்மளை புரட்டி எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் சின்ன வயசில் அப்படி தானே வேண்டுவோம். இங்கிலீஷ் வாத்தியார் அடிக்கடி அவருக்கு சக்கரை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி என்னை கூப்பிட்டு அடிக்கிறதுனா டெய்லியும் வேண்டிகிட்டே போவேன். இன்றைக்கி இங்கிலீஷ் வாத்தியார் நம்ம பெண்கள் முன்னால் நம்மளை அடிச்சிடக்கூடாது, ஒரே இரிட்டேட்டிங்காக போகுதில்ல. அப்போல்லாம் அப்படி நினச்சிக்கிறது. அப்படி 8ஆவது படிக்கும்போது 6ஆவது படிக்கும்போது 7ஆவது படிக்கும்போது அப்படின்லாம். இப்போது நம்ம காட்டில் ஏதாவது முதல்ல விளைஞ்சா தக்காளி பழத்திருக்கும் இல்லையா, நான் டெய்லியும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பேன். தக்காளி எல்லாம் நல்லா பெருசாக திரண்டிருக்கும். அதில் அப்படியே அந்த சிகப்பு கலராக மாறும் தக்காளி, ஒரு ரெட்டாக அப்படியே ஒரு மெரூன் கலரில் ஒரு தக்காளி வரும்ல, பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதை பறித்து அவருக்கு கொண்டே வச்சிடுறது. முதல்ல ஒரு தேங்காய் காய்ச்சதுன்னா முதல்ல அவருக்கு தான் கொண்டே வைக்கிறது. முதல் கத்திரிக்காய் அதில் ஒரு முறை எங்கள் அம்மா குழம்புக்கு வேணும் கத்திரிக்காய் அறுத்துட்டு குழம்பு வச்சுட்டாங்க. எனக்கு நான் கேட்குறேன், அம்மா இந்த கத்திரிக்காயெல்லாம் பெருசாகிடுச்சாம்மா அப்படின்ட்டு. அப்போது அந்த 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 சின்ன மனசுக்குள்ளே பாருங்கள், எல்லாமே அவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை திட்டிடுவார், கோச்சுக்குவார் அப்படின்னு நான் முனிப்பை நினச்சிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா கத்திரிக்காயை பொறிச்சு குழம்பு வச்சுட்டாங்க. குழம்பு வச்சு தட்டில் ஊற்றுறாங்க, கத்திரிக்காய் வந்துடுச்சு. நான் கேட்குறேன், என்னம்மா கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தியம்மா அப்படின்னு. இல்லைப்பா நம்ம காட்டில் இருந்ததான்ப்பா அப்படின்னு அம்மா சொல்ல. நான் என்ன பண்ண தெரியுங்களா, சாப்பிடல, நேராக போய் இன்னொரு கத்திரிக்காய் ஒரு செடியிலேருந்து ஒரு கத்திரிக்காய் ஒன்று பறிச்சுட்டு போய் அங்கே கொண்டே அவர்கிட்ட வச்சுட்டு, எங்கள் அம்மா தெரியாமல் பறிச்சிட்டாங்க, நீ எங்கள் அம்மா எதுவும் தண்டிச்சிடாத, நான் வேற
சாப்பிட போகிறேன், நீ எதாவது என்ன செஞ்சிருவியா, நீ என்ன எதுவும் செஞ்சிடாத அப்படின்லாம் போய் வேண்டியிருக்கேன். அந்த 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 இளமையில் இருக்கக்கூடிய பக்தி அவ்வளோ ஒரு ஆழமாக தெளிவான பக்தியாக இருக்கும். ஏன்னா கடவுள் சின்ன வயசில் நமக்குலாம் என்ன சொன்னாங்க, அங்கே பாருங்க கடவுள் ஏய் சாமி கண்ணை குத்திருண்டா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது இல்லை. சாமி கண்ணை குத்தாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா தப்பும் பண்ண ஆரம்பிக்கிறோம். சாமி கண்ணை குத்திருன்ற பயம் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கு பயப்படுறோம்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கொண்டே அவருக்கு தான் கொண்டே வைப்பேன். அதன் பிறகு அந்த தோட்டத்தில் இருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அக்காவை கல்யாணம் ஆச்சு, கலை பிறந்து முதல்ல தொட்டில் கட்டி அந்த தோட்டத்தில் தான் போட்டோம். அப்புறம் பிரவீன் பிறந்தாப்புல அங்கே அதே தோட்டம் தான். பிரவீன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதுக்கு திருப்பூர் வந்துட்டோம். வருஷம் வருஷம் அவரை போய் பார்க்கறது உண்டு. இப்போ அவருக்கு போய் ஆடி 18ஆம் நாள் போய் ஒரு காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை வணங்குவது உண்டு. எல்லா நாளும் நான் அவரை கூப்பிடுவேன். காலையில் இன்னைக்கு வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன், என் கூடைய வாங்க. இன்னைக்கு வந்து நான் திருச்சி போகிறேன், கூடைய வாங்க. நான் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கேன், என் வண்டி பின்னாடி சீட்டில் முனிப்பா உட்காந்துருக்கேன். இதுதான் என்னுடைய கற்பனை. நான் அப்படிதான் அவரை இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்கே உட்காந்துருக்கேன், அவர் என் பின்னாடி நிற்கிறேன். பின்னாடி நின்று அவர் வந்து கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, நல்ல ஆஜானுபோகமான உடல், ஒரு வெள்ளை சட்டை கொஞ்சம் நீளமாக, நம்ம காமராஜர் போட்டிருப்பாரு பாருங்க, அந்த மாதிரி நீளமாக ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, அவருக்கு தான் நம்மளுக்கு வெள்ளை சட்டை பிடிக்கும் பொழுது வெள்ளை சட்டை போட்டு வந்து ஒரு தடி வச்சிருப்பார் கையில், வந்து உட்காந்துருப்பார். எங்கன்னா நான் எப்போவுமே என் பெட்டு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து வச்சுட்டு தான் தூங்குவேன். திவ்யா கூட அடிக்கடி கேட்கணும், எதுக்கு இந்த சேரு அப்படின்னு. நான் செல்ஃபோன் வைக்கிறதுக்குன்னு சொல்லிடுவேன். தூங்கும்போது செல்ஃபோன் எடுத்து கீழே வச்சிருவேன். அந்த சேர் வந்து எப்போவுமே என் பெட்டு பக்கத்தில் இருக்கும். நான் எந்த ஹோட்டல் ரூமில் தூங்கினாலும் சரி, வீட்டில் தூங்கினாலும் சரி, என் பெட்டு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து வைக்கிறது என்னோட பழக்கம். சேர் எடுத்து வச்சிருவேன். என்ன தெரியுமா, அந்த சேரில் 12:10க்கு அவர் வந்து உட்காந்துருப்பார். 12:10க்கு அவருக்கு வந்து எனக்கு உட்காந்து அவர் எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு நீ என்ன பண்ணணும், நீ என்ன செய்யணும், நீ இதுல என்ன கத்துக்கணும், மக்களுக்கு என்ன சொல்லணும், நீ என்ன எதை நோக்கி பயணிக்கணும், இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரா. கரெக்டா ஒரு 20 நிமிஷம், கரெக்டா 12:30 மணிக்கு எந்திரிச்சு நான் பாட்டுக்கு போய் வெளியில வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்ப உள்ள போயிடுவேன். தினசரி இது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் அவர் வருவார்னு நான் நம்பிக்கையோட சேர் எடுத்து வைக்கிறேன். அவர் வர்றார். முதல்ல நம்ம நம்பணும், அவர் வருவார்னு நம்ம நம்பணும். நம்ம அதுக்குள்ள விஷயத்தை செய்யணும். இவ்வளவு தெரிஞ்ச முனிப்பா வந்து அவர் நின்று பேச மாட்டாரா, அவரே ஒரு ஆசனம் போட்டுக்க மாட்டாரா. சூரபத்மனை பார்க்க போன நம்ம சிவாஜி கணேசன் பார்க்க போவார்ல, முருகப்பெருமானுடைய சேனாதிபதி பார்க்கறதுக்கு போவார். அதில் வந்து ஆசனம் கொடுக்காம அவர் அவமானப்படுத்துவாங்க. அவரே ஒரு ஆசனத்தை உருவாக்கி ஒரு டயலாக் ஒன்று பேசுவார். உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, உன்னை அனுப்புவேன் சுடலை, என் முருகன் கட்டளை இடலை, அதனால் நான் உன்னை தொடலை அப்படிம்பார் வீரபாக கேரக்டர்ல. அந்த மாதிரி அவரே ஆசனம் செஞ்சுக்குவார். நீங்க எதிர்பார்க்குறீங்க, நம்புங்க. உங்க குலதெய்வம் வந்து உங்க பக்கத்துல வந்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நம்பி ஒரு சேர் எடுத்து போட்டு தூங்குங்க. உங்க குலதெய்வம் வந்து உட்காந்து உங்க பக்கத்துல நல்லபடியா பேசுவாங்க. ஒரு சொம் தண்ணி கூட நான் டேபிள் மேல வச்சிருவேன். நைட்டு சேர் எடுத்து வச்சுட்டு தான் தூங்குறேன் இன்ன வரைக்கும். டெய்லியும் வந்துட்டு தான் இருக்கார், சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். நம்பனா நம்பலாம், நம்பினவனுக்கு அது பெருஞ்சாமி, நம்பாதவனுக்கு அது வெறுஞ்சாமி. அவ்வளவுதான். நம்பியவர்களுக்கு அவன் கடவுள், நம்பாதவனுக்கு அவன் கல். அதனாலதான் கண்ணாசன் சொன்னார், கல்லான உருவமும் கனிவான உள்ளவும் உருவான சதுர்வேதனை அப்படின்னார். அதனால இந்த ஆடி 18 நம்ம வந்து முனியப்பனை போய் பார்க்க ரொம்ப பவர்ஃபுல் கார். நான் வந்து பல நாட்கள் என்னுடைய கஷ்டங்களோட அவரை போய் பார்த்துருக்கேன். நான் வந்து தேவராயம்பாளையம் காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், நம்முடைய முனியப்பனாக இருக்கட்டும், பெரியகாண்டி அம்மனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மறந்ததே கிடையாது. என்னுடைய குலதெய்வம், என் குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்துலேயே, என் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் அங்கே போகாமல் வரமாட்டேன். போய் அவங்ககிட்ட உட்காந்து நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து இந்த இன்னைக்கு வந்து இவ்வளோ புகழோடு இருக்கிறதுக்கு நீ காரணம், நீ இன்னும் மீண்டும் மீண்டும் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிப்பேன். அந்த தோட்டம் நல்லா இருக்கணும். அவர் கருப்பட்டி தாத்தாவுடைய, அவர் எனக்கு மாமா தான், அவருடைய பசிய இப்போ முருகன், திருமுருகன், விஜயலட்சுமி தம்பதியர் அவங்களாம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய மூத்த மருமகள் சரசு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பசங்கள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிட்டு வருவேன். உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வேண்டக்கூடிய நாள். இந்த ஆடி 18 பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வத்திடம் நல்லபடியாக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆடியில் எம்பெருமான் நீர்வரத்தை பெருக்கட்டும். இயற்கை நினைத்தால் எதையும் தடுக்க முடியாது. நீங்க ஒரு மழை 2 நாளைக்கு தட்டி எடுத்துச்சுன்னா என்ன அணையை பூட்டி வச்சுக்குவாங்களா? இல்லை கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாங்களா? ஊப்பி காப்பி மாப்பி அந்த மாதிரி எங்கே கொண்டு தண்ணியை கொண்டு வேற எங்கேயும் கொண்டு சேமிச்சு வச்சுருவாங்களா? எப்படியோ தமிழ்நாட்டுக்கு தான் வந்தாங்கண்ணா. சாமி, தண்ணியே இல்லை என்று சொல்பவர்கள் வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. அதான் விஷயம். அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படிமா. தண்ணீருக்கு தாயோட எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. அதனால இதற்கு முன்பாக இதை தடுத்த முதலமைச்சர்கள் நிலைமையெல்லாம் என்ன ஆனது என்பதை ஆன்மீக ரீதியாக சிந்தித்து பாருங்கள். எதிர்வரும் காலத்தில் எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்வதை விட தண்ணீரை சேமிப்பதற்கு பெருக்குவதற்கு என்ன வழி என்று தேடி பாருங்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நீர்வளத்தை காப்போம், நீர்வளத்தை பெருக்குவோம். இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் பெருகி இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரிவாராக.
நன்றி, வணக்கம்.